வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அஹ், அந்த சந்திரா அப்படி பண்ணதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி வந்துட்டு சந்திராவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. முக்கியமா ஹீரோவை பார்த்து, உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய நான் கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம எதுவுமே பண்ணவே இல்லை, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு. அப்ப வில்லி ஹீரோவை பார்த்து ரொம்ப திமிராவும் நக்கலாவும் சிரிச்சிட்டு போறாங்க. டேய் டிரைவர் பயலே, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அவங்க தங்கச்சியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு, இங்க பாரு, உன்னோட நிலைமைக்கு யாரு காரணமோ அவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், இப்பவே அதிகாரிங்க கிட்ட போய் சொல்றேன் அப்படின்ட்டு ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருங்க, பரமேஸ்வரியோட பேரன் கார்த்தி மேல நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அவங்க கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சிய அவன் ஆயுதத்தால தாக்கிட்டான், அவனை உடனே வந்து கைது பண்ணணும். அதிகாரிங்க கேக்குறாங்க, சரி எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, வாங்க சார் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இந்த இடத்துலதான் சார் என் தங்கச்சியை நான் காப்பாத்தி கூட்டிட்டு போனேன், இந்த இடத்துலதான் அவன் இருந்தான் அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலுமே சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா கீழே ஒரு ஆயுதம் கிடக்குது. அதை பார்த்ததோட கான்ஸ்டபிள் அதை வந்து கைரேகப்படாம எடுங்க அப்படின்னு சொன்னதோட அவரு கரெக்டா ஒரு பிளாஸ்டிக் பேக் வச்சு எடுத்துறாரு. அப்போ அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், சம்பவம் நடந்த இடத்துல என்ன கிடைச்சிச்சோ அந்த பொருள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டோம். இதை வச்சு யாரு தப்பு பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இது சரியான ஆதாரமா இருக்கும். ஈஸ்வரி சொல்றாங்க, சார் நான் தான் சார் நேரடியா பார்த்தேன், நான் தான் ஆதாரம். அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களோட பேச்சு இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த ஆயுதத்துல யாருடைய கைரேகை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கார்த்திக் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, சோ அந்த வகையில அவரை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரிங்க சார் அதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அதிகாரிங்க நேரா அங்க ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து வாங்க சார் அப்படின்னு சொல்ல, அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சார் எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த வித தொடர்பும் இல்ல. அவங்கதான் தனக்கு தானே அப்படி ஒரு தண்டனையை கொடுத்துக்கிட்டாங்க. அப்ப அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல நீங்க தான் காரணம் அப்படின்னு அந்த அம்மா வாக்குமூலம் கொடுத்திருக்கு. சோ தேவையான ஆதாரத்தை நாங்க கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுல யாரு கைரேகை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார், என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதனால எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. பாட்டி ஓடி வந்து, பேராண்டி என்னையா நடக்குது இங்க? உன் மேல தப்பு சொல்றாங்க, உன் மேல என்னப்பா தப்பு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு பாட்டி, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் நிரூபிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி இது எல்லாமே அந்த சந்திராவோட வேலை தானே, அவ நம்மள கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா? ஏன் அவ இப்படி பண்றா? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். இங்க பாருங்க பாட்டி, ஒரு வக்கீல மட்டும் ஏற்பாடு பண்ணி எனக்கு அனுப்புங்க, மத்தபடி வேற எதுவும் வேணாம். பாட்டி சொல்றாங்க, சரியா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ அதிகாரிங்க நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு போறாங்க. கொண்டுட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாங்க. அப்போ அந்த காளியம்மா வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, என்ன டிரைவர் பயலு, இந்த வாட்டி எங்களோட திட்டத்துல இருந்து உன்னால தப்பிக்க முடியல பாத்தியா? இதுக்காக தான் எங்க கிட்ட வச்சுக்காத அப்படின்னு அப்பவே சொன்னோம். இதெல்லாம் தேவையா உனக்கு? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நாங்க சரியான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்த. உன்னை பத்தின உண்மையை நிரூபிச்சும் இன்னும் ஈஸ்வரிக்கும் உன் மேல இன்னும் கோவம் அதிகமாகல. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு திட்டத்தை போட்டோம். இந்த வாட்டி ஈஸ்வரி கண்டிப்பா உன்னை ரொம்ப மோசமா திட்டுவா அப்படின்னு சொன்னதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க,
கூடிய சீக்கிரம் என்ன உண்மையோ அது வெளியில வரும் அப்படின்னு. அதே நேரத்துல பாட்டி லாயரை கூட்டிக்கிட்டே நேரா அதிகாரிங்களை பாக்குறாங்க. இங்க பாருங்க ஐயா, என் பேரன் மேல எந்தவித தப்பும் இல்ல, இது எல்லாமே திட்டமிட்டபடி நடக்குது, என் பேரன் நிரபராதி அப்படின்னு. அப்ப அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கண்டிப்பா ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ நீங்க வந்துட்டு உங்க பேரன் மேல தப்பு இல்ல அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான வழிய பாருங்க, நான் அவரை கோர்ட்டு கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ பாட்டிய பார்த்து, பாட்டி கவலைப்படாதீங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல பாட்டி, அதனால நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். காளியம்மா நேரா பரமேஸ்வரிய பார்த்து, ஏ பரமேஸ்வரி, உன் பேரன் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உன் பேரன் வெளியில வருவான் அப்படின்னு நீ நினைச்சு கூட பாக்காத. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பாட்டிய நேரா காளியம்மாளை பார்த்து, இங்க பாரு, நீ ரொம்ப ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க, கூடிய சீக்கிரம் உன்னோட உண்மை எல்லாமே வெளியில வரும், உன்னை கண்டிப்பா இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு காளியம்மா சொல்றாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா அவங்க ராஜாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்ல, ராஜா அதிர்ச்சி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எல்லாரும் வந்துட்டு மயில் சொல்றாரு, இங்க பாருங்கத்த, கண்டிப்பா மாப்பிள்ளை இப்படி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு பின்னாடி எந்தவித சதியும் இல்ல, இதுக்கு பின்னாடி அந்த டிரைவர் பையன் தான் இருக்கான், அவன் எப்படியாவது என் தங்கச்சிய காலி பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டான், அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், அவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, மயிலு சொல்றாங்க, இங்க பாருங்கத்த, உங்களுக்கே சகலைய பத்தி நல்லாவே தெரியும், அவரு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறவரா, கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருங்களேன். ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படிதான் நானும் நினைச்சேன், ஆனா அவன் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எல்லாம் போட்டு இப்படி மோசமான அளவுக்கு பிளான் பண்ணுவான் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க நம்பாதீங்க, நான் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம சகலைக்கு எதுவுமே சொல்ல முடியல. அப்போ ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நீ மாப்பிள்ளவை நம்ம வேணா பழி போட்டிருக்கலாம், ஆனா மாப்பிள்ளை எந்த தப்புமே பண்ணவே இல்லை, கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுப்ப. அப்போ அந்த இடத்துக்கு அதிகாரிங்க வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவரை கைது பண்ணியாச்சு, சோ அந்த இடத்துல கடந்த பொருளையும் நாங்க மீட்டுட்டோம், அதை வச்சு யாரு உண்மையான என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்ல அதிகாரிங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதிகாரிங்க போனதும் ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, உன் தங்கச்சி சொன்னா அப்படிங்கறதுக்காக நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, உன் மாப்பிள்ள மேல தப்பில்ல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீ ரொம்ப வருத்தப்பட போற. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, உங்க தங்கச்சி பையன் அப்படிங்கறதுக்காக தானே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, ஆனா அவன் பண்ண தப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லையில அப்படின்னு. என் தங்கச்சி இவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைமையில இருக்கிறான்னா அதுக்கு காரணமே அவன்தான், ஆனா அது தெரியல உங்களுக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் தங்கச்சி சொல்றது முழுசா பொய், ஆனா அவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா மாப்பிள்ள இந்த விஷயத்த பண்ணல, அதுல நான் உறுதியா இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் அதிகாரிங்க பாத்துப்பாங்க, யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இதுக்கு மேல உன்கிட்ட எந்த வகையிலயும் என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவர் என்ன எப்ப பார்த்தாலும் அந்த டிரைவர் பையலுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, என் தங்கச்சி எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திச்சிருக்கிறா அது தெரியல அவருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அதிகாரிங்க நேரா அந்த ஆயுதத்துல உள்ள ரேகையை வந்து கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க. அதுல அந்த சந்திராவோட ரேகை தான் பதிஞ்சிருக்கு. சோ இத பார்த்ததும் அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்க நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க சார், உங்க மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, நான் தான் அப்பவே சொன்னனே, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான் அப்படின்னு சொன்னேன், நீங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா, அவங்கதான் தன்னைத்தானே தாக்கிக்கிட்டு ஏன் மேல பழி போட்டாங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, சார் நீங்க மட்டும் உண்மையை சொல்லாம இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும், சரிங்க சார், இப்பவே நாங்க அவங்கள போயிட்டு விஷயத்த சொல்லிட்டு வரோம், உங்களை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திராவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. சந்திரா நல்லபடியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, அந்த டிரைவர் பயலால நான் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு, இதுக்கப்புறமும் அவன் இந்த வீட்டுக்குள்ள வேணுமா, அவன் தேவையே இல்லக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இனிமே அவன் இந்த வீட்டுக்கு தேவையே இல்ல,
நானும் ஒரு வகையில அவனை மன்னிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆபத்தை அவன் எப்ப நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தானோ அப்பயே அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதிகாரிங்க நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி 2 பேரும் வரத பார்த்துட்டு, வாங்க சார், என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வில்லி அவங்க வந்ததை பார்த்துட்டு, என்ன இது, இந்த டிரைவர் பையன் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான், ஒருவேளை நம்மள பத்தின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, தெரியக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட ஆதாரத்தை காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஈஸ்வரி சொல்றாங்க, சார் இவன் என் தங்கச்சிக்கு ஆபத்து கொடுத்தவன், அவனை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காம எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது நிரூபணமாக்கிட்டு. இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகி, இங்க பாருங்க, இவன் தான் என்ன ஆயுதத்தால தாக்கனா, இவனை கைது பண்ணாம நீங்க என்ன இப்படி ஆதரவா பேசுறீங்க? என்ன இவன் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டானா? இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், சார் ஒண்ணு பணம் எல்லாம் கொடுக்கல, அவர் என்ன உண்மையோ அதை எங்க கிட்ட நிரூபிச்சிருக்காங்க. இங்க பாருங்க மேடம், இந்த ஆயுதத்தால தானே உங்களை தாக்குனாங்க. அப்ப வில்லி அதை பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்ல, அப்ப அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுல உங்களுடைய கைரேகை தான் இருக்கு தவிர வேற எந்த ஒரு கைரேகையும் இல்ல. சோ இதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த கார்த்தியோட கைரேகை இல்ல. சோ இதுல இருந்து இவரை சொன்ன மாதிரி நீங்க தான் தனக்குத்தானே இந்த வேலையை பண்ணிருக்கீங்க. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, சந்திரா, என்ன சந்திரா இது? சந்திரா சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் பொய்க்கா, இதெல்லாம் சதிக்கா. அப்ப அதிகாரிகள் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நாங்க பக்கத்துல உள்ள ஒரு சிசிடிவியையும் நாங்க செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அந்த தோப்புல ஒரு சிசிடிவி வச்சிருந்திருக்காங்க. எதுக்காகனா அதிகமா அந்த தோப்புல தேங்காய் திருட்டு போகுது அப்படின்னு ஒருத்தர் சிசிடிவி வச்சிருந்திருக்காரு. அது இவங்க பார்க்காம இருந்திருக்காங்க. அது ஒரு ரகசிய கேமரா. அதனாலதான் உங்க தங்கச்சி பண்ண தப்பு வெளியில வந்திருக்கு. இத பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, ஈஸ்வரி அந்த வீடியோவை பார்த்ததோட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. தான் தங்கச்சியா இப்படி ஒரு வேலைய பண்ண அப்படின்னு ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, பாத்தீங்களா மேடம், உங்க தங்கச்சி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு, இவங்களதான் நாங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கைது பண்றாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அத்தை இங்க பாருங்க, பாத்தீங்களா, என் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, உங்க தங்கச்சி தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அப்படி நான் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையிலயும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நான் தடுத்துறேன். சோ அதுக்காக தான் என்ன காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக உங்க தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இப்ப புரியுதாத்த? ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நான் அப்பவே சொன்னேன், மாப்பிள்ள இப்படி எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்பயாவது புரியுதா அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொன்னீங்க அவர் மேல எந்த தப்பும் இருக்காது, இதெல்லாம் திட்டமிட்ட சதி அப்படின்னு. நான் தான் கொஞ்சம் கூட நம்பாம இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இது கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ மாப்பிள்ளைய பத்தி புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு போதும். ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வில்லிய அதிகாரிங்க அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்திருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியில போறாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, பாத்தீங்களாமா, அவர் என்னைக்குமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் அவரு நினைக்கிறாரு. ஆனா நீங்க போய் அவரை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்பயாவது புரியுதாமா அப்படின்னு சொன்னதும் நம்ம சந்திரா ரொம்பவே வில்லி ஈஸ்வரி ரொம்பவே சோகமா இருக்காங்க. இவங்க எல்லாரும் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியல. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.